ஹே கைஸ், இன்னைக்கு நாம விச்சஸ் லவ்வோட 3rd எபிசோட் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயின் நல்லா சரக்கு அடிச்சுட்டு மொட்டையா இருந்திருப்பா. நம்ம ஹீரோ தான் அவளை முதுகுல தூக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இந்த சீனோட கண்டினியூஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப். ஹீரோயின் பேக்ல என்னமோ பெருசா வச்சுட்டு அடகு கடை கிட்ட வந்து நிக்கிறா. உள்ள அடகு கடையில ஓனரா இருக்கிறது யாருன்னா அவங்களும் ஒரு சூனியக்காரி தான். கருப்பு கலர்ல லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்காங்க. அங்க ஒரு ஆளு டைமண்ட் ரிங் அடகு வைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கான். ஆனா அதை வாங்காம அந்த ஆள் கட்டி இருந்த வாட்சை கழட்டிக்கிறாங்க. அதுக்கு நிறைய காசும் கொடுக்குறாங்க. மனுஷங்க நம்மளுக்கு முக்கியம்னு படுற விஷயம் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குது. நாம சாதாரணமா நினைக்கிறது இந்த சூனியக்காரிக்கு பெரிய விஷயமா இருக்கு. இந்த அழகு கடை சூனியக்காரி பத்தி இவ்வளவுதான் இன்ட்ரோடக்ஷன். இப்ப திரும்ப நல்ல சரக்கடிச்சு மட்டையான நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. காலையில ஆயிடுச்சு. பெட்ல படுத்துட்டே கண்ணை கூட திறக்காம அவளோட மந்திர சக்தியை வச்சு சொடக்கு போட்டு தண்ணியை கூப்பிட்டு இருக்கா. ஆனா டம்ளர் கைக்கே வர மாட்டேங்குது. கடுப்பாயி எழுந்து உட்காந்து தண்ணியை பார்த்து கையை நீடிட்டு இருக்க. இன்னைக்கு இப்படி பண்ணா தண்ணி வராது அப்படின்னு ஹீரோட வாய்ஸ். என்னன்னு பார்த்தா ஹீரோயின் இப்ப ஹீரோட பெட்ல தான் இருக்கா. ஹீரோயின் வீடு எங்க இருக்குன்னு வழி தெரியாம தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான். இப்ப ஹீரோயினை பார்த்து அது தண்ணி இல்ல காப்பி, அதனாலதான் உன்னோட மந்திரம் பழிக்கல போல, வேற மந்திரம் போடு, காப்பி கைக்கு வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் நேத்து தான் சூனியக்காரின்னு சொன்னதை நம்பிட்டானா இல்ல கலாய்கிறானான்றது தெரியல. ஹீரோயினுக்கு இப்பதான் நேத்து வளர்ந்ததெல்லாம் ஞாபகம் வருது. சமாளிக்கிறதுக்காக வயிறு வலிக்கிற அளவுக்கு சிரிச்ச மாதிரி சிரிச்சுட்டு கேவலமா நடிச்சுட்டு, எது மந்திரமா, நேத்து என்ன நடந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்லையே, இருந்தாலும் தொல்லை பண்ணதுக்கு மன்னிச்சிருங்கன்னு பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறா. ஹீரோ டக்குன்னு காலத்துக்கு சுவர்ல வச்சு அவளை பிளாக் பண்ணி, நீ பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இப்ப அசால்ட்டா கிளம்ப பாக்குறேன்னு வழி மறிக்கிறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. உன்னோட இந்த கேவலமான வாயை வச்சு அப்படி பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போலான்னு பாக்குறியான்னு கேக்குறான். எது வாயை வச்சோ, அச்சோ கிஸ்ஸா இவனையா அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறா. அவன் டப்புன்னு கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு, உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைல்ல அப்படின்னு க்ளோஸ்அப்ல அவ கண்ணையே பாக்குறான். இவளும் அப்படியே பார்த்துட்டு கிஸ் அடிக்க போறானா அப்படின்னு கண்ணை வேற மூடிட்டா. கிஸ் அடிக்க போற மாதிரியே வந்தவன் தலையை குனிறான். பார்த்தா உச்சந்தலையில பிளாஸ்டிக் போட்டிருக்கு. நேத்து நைட் இவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது போதையில இருந்தவ ஹீரோவை தன்னோட பாய் ஃப்ரெண்ட் நினைச்சு எதுக்கு என்ன இப்படி ஏமாத்தின அப்படின்னு தலையிலேயே கடிச்சு வச்சிருந்திருக்கா. கீழே இறக்கி விட்டதும் காலை பிடிச்சி வர கடிச்சிருக்கா. வலிக்குதுன்னு காலை எடுக்கும்போது ஷூ மட்டும் அவகிட்ட மாட்டிக்கிச்சு. உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஷூவை பாய் ஃப்ரெண்ட் மாதிரி கட்டி பிடிச்சிட்டு பைத்தியக்காரி மாதிரி ஓடி இருக்கா. நைட்டு ஃபுல்லா அந்த ஷூ கூட தான் படுத்து இருந்திருக்கா. பெட்ல இன்னும் அந்த ஷூ இருக்கு. எல்லாம் இப்பதான் ஞாபகம் வருது. ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. மூஞ்ச எங்க கொண்டு போய் வைக்கிறதுனே தெரியல. ஹீரோ வேற, என் வாழ்க்கையிலே எனக்கு நடந்த மோசமான சம்பவம் எதுன்னு கேட்டா நேத்து நடந்ததுன்னு தான் சொல்லுவேன். ஆனா அதுக்கும் மேல நீ இப்போ ஒண்ணு பண்ணிய, எது கிஸ்ஸா இவனையானு, உன் கேவலமான வாயை என் மண்டையில வைப்பியான், நாய் மாதிரி கடிப்பியான் அப்படின்னு திட்டிட்டே இருக்க. அங்க பாரு அப்படின்னு அவனை ஏமாத்திட்டு அங்க இருந்து ஓடிட்டா. வெளியில போனதுக்கு அப்புறம் தான் சொடக்கு போட்டு தண்ணி கேட்கும் போது ஏன் தண்ணி வரல, சரி எதுவும் பெருசா இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பெரிய பாட்டி கிட்ட இருந்து கால் வருது. நேற்று டெலிவரி பண்ணிட்டு வரேன்னு போனவ நைட்டு ஃபுல்லா வரலன்னு அவங்க செம்ம கோவமா இருக்காங்க. இவ வேகமா வீட்டுக்கு போய் கண்ணாடி முன்னாடி நின்று ட்ரெஸ்ஸை வலிக்கிட்டு பாக்குறா. அவளோட ரோஸ் பேட்டர்ன் மறைஞ்சு போயிடுச்சு. மந்திர சக்தி எல்லாமே போயிடுச்சு. எந்த பொருளையுமே மந்திர சக்தி வச்சு நகட்ட முடியல. ஒரு சின்ன ஸ்பூனை கூட நகட்ட முடியல. இந்த விஷயத்த பாட்டிங்க கிட்ட இன்னும் சொல்லல. அண்ணாயிரம் பார்த்து சின்ன பாட்டி வராங்க. வந்தவங்க நைட்டு குடிச்சதுனால பார்க்லயே படுத்து தூக்கிட்டேன்னு சொல்ற. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏன்னா உன் பாய் ஃப்ரெண்ட் எதுவும் ஏமாத்திட்டானா, துரோகம் பண்ணிட்டானா, அப்படி பண்ணிட்டா உன்னோட ரோஸ் பேட்டர்ன் மறைஞ்சிரும், உன்னோட மந்திர சக்தி எல்லாம் போயிரும்னு வர சொல்றாங்க. ரோஸ் பேட்டர்ன் ஒரு வேளை மறைஞ்சு போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், இறந்து போயிருவோமா அப்படின்னு கேட்கா. கரெக்டா பெரிய பாட்டியும் அங்க வந்துட்டாங்க. சின்ன பாட்டி கூட கொஞ்சம் சாஃப்டா ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஆனா பெரிய பாட்டி டைரக்டாவே ரோஸ் பேட்டர்ன் மறைஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு ரொம்ப கொடூரமா டிஸ்கிரைப் பண்றாங்க. இந்த உலகத்திலேயே இருட்டான அழுக்கான இடத்துல போய் கிடப்ப, வலி, வேதனை, காயம், கோபம், அநீதி, சோகம்னு எல்லாத்தையுமே அனுபவிப்ப. உனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியாமலேயே, நீ யாருன்னு தெரியாமலேயே, எங்க இருக்கன்னு தெரியாமலேயே, ஏன் சோகமா இருக்குன்னு தெரியாமலேயே, நீ ஒரு சூனியக்காரியா இல்ல மனுஷியா இல்ல மிருகமானு ஒண்ணுமே தெரியாது. அவநம்பிக்கையான அலறல்களுக்கும் தீமைகளுக்கும் மத்தியில வாழ்வனி என்னென்னமோ சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. சின்ன பாட்டி வேற இந்த மாதிரி பவர் எல்லாம் இழந்து வாழ்ந்துட்டு இருக்க இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சூனியக்காரியை பார்த்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னா சப்வேல பிச்சைக்காரங்க மத்தியில. பிச்சைக்காரங்களாவது கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா பவர் இல்லாத அந்த சூனியக்காரி பைத்தியக்காரி மாதிரி இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயமாயிட்டு நம்மளுக்கும் இதான் நிலைமையானு ரொம்ப பயப்படுறா. இந்த சின்ன பாட்டி ஒரு வாட்டி அடகு கட்டையை வச்சிருக்க ஒரு சூனியக்காரி பத்தி சொல்லியிருப்பாங்க. பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ற சூனியக்காரி. இவ பவர் எதுவும் திரும்ப கிடைக்குமா என்னன்னு அந்த சூனியக்காரி கிட்ட போய் கேட்கலான்னு அவங்கள பத்தி இந்த சின்ன பாட்டி கிட்ட கேட்கிறா. ஹீரோ கேட்ட அட்வான்ஸ் வாடகைக்கு உதவி கேட்க தான் சொல்றா போல அப்படின்னு நினைச்சு அவ ரொம்ப மோசமானவ, அவகிட்ட போய் மாட்டிக்காத, அவளோட பேரை கூட நாம சொல்லக்கூடாது, ரொம்ப கொடூரமானவ, காரியம் நடக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவா, அவளை பத்தி பேசவே கூடாதுன்னு எச்சரிக்கிறாங்க. ஆனாலும் ஹீரோயின் கேட்கல. அன்னைக்கு நைட் யாருக்குமே தெரியாம ஸ்டோரேஜ் ரூமுக்கு போய் சில பொருட்களை தூசி தட்டி எடுத்துட்டு இருக்கா.
ஏதோ ஒரு பால் மின்னுது, அப்புறம் ஒரு கத்தி, கொஞ்சம் பெரிய தட்டு மாதிரி ஒன்று, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இதை கொண்டு போய் ஏதோ அடக வைக்க போறாளா என்னன்றது தெரியல. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. ஹீரோயின் தான் பவர்லாம் இல்லைல்ல, பவரை வச்சுதான் அடுக்கடுக்கா ட்ரே எல்லாம் வச்சு சாப்பாடு டெலிவரி பண்ண போவா. இப்போ ஒரு 3 ட்ரேவை மட்டும் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு பாட்டிங்க கிட்ட நிறைய ட்ரே எடுத்துட்டு போனா எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க, அதான் நார்மல் மனுஷங்க மாதிரி இருக்கலான்னு அப்படின்னு சமாளிச்சுட்டு டெலிவரி பண்றதுக்கு கிளம்பிட்டா. பவர் எல்லாம் இருக்கும்போது தலையில 6-7 ட்ரே வச்சுட்டு அசால்ட்டா ஜம்ப் எல்லாம் அடிப்பா. இப்பவும் ஒரு இடத்துல பள்ளம் இருக்கு, அங்க நின்று ஜம்ப் அடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணும்போது அவளால முடியல அப்படின்னு விலகி வந்துட்டா. இத பின்னால இருந்து இவளை அத்தைன்னு ஒருத்தன் கூப்பிட்டு இருப்பான்ல, ஏர்போர்ட்ல கூட பிச்சைக்கார மாதிரி வந்தானே, அவன் இவளை பார்த்துட்டு, என்ன அத்தை பள்ளத்தை பார்த்துட்டு ஜம்ப் அடிக்காம அதை தாண்டி போறீங்க, என்ன விஷயம், உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேக்குறான். இது வேற நம்மள ரொம்ப தொல்லை பண்ணுமேனு ஹீரோயின் கடுப்பா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, என்னமோ நடந்திருக்கு, சாப்பாடு விலையை கூட்டிட்டீங்க, 24 மணி நேரம் கடையை திறந்து வைக்கிறீங்க, ஒரு டெலிவரினா கூட திட்டாம வந்து கொடுத்துட்டு போறீங்க, நான் ஊருக்கு போன கேப்ல என்னமோ நடந்திருக்கு, சொல்லுங்க சொல்லுங்கன்னு ரொம்ப சொல்ல பண்றான். இருக்க பிரச்சனையில இவன் வேற அப்படின்னு அவ பாட்டுக்கு முன்னால் நடந்து போயிட்டு இருக்கா. இவன் பேசிட்டே பின்னால வரான். ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்ததுமே ஹீரோ வேற கரெக்டா கார்ல இருந்து இறங்குறான். இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்துட்டு லவ் ஃபெயிலியர்னு ஹீரோயின் சரக்கு அடிச்சுட்டு புடம்புனதெல்லாம் கனெக்ட் பண்ணி இவன் தான் அவள் லவர் நினைச்சிட்டு, இதுல வேற அவன் பிச்சைக்கார மாதிரி கொஞ்சம் கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருப்பான். இவனுக்காகவா அன்னைக்கு அப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தேன், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். உள்ள போய் பிஏவும் இவனும் ஒரு டேபிள்ல உட்காந்துட்டாங்க. பெரிய பாட்டி வந்து பிஏவை நகட்டி உட்கார வச்சுட்டு ஹீரோக்கு எதிர்த்தாப்புல உட்காந்துக்கிட்டு, எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்க, பிரச்சனை பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க, நாங்க அதுக்கெல்லாம் வரல, சாப்பிட தான் வந்தோம், நீங்க கடையோட டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறத பார்த்தா காலி பண்ண போறது இல்லைன்னு தெரியுது, காசு இல்லைன்னு தெரியுது, அதனால ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். பிஏ அடுக்கடுக்கா 4 ஃபைலை தூக்கி வைக்கிறான். அக்ரிமெண்ட் தான், படிச்சு பாருங்கன்றான். ஹீரோவோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தா, இப்போதைக்கு அவன் ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கான், வெளியில தங்குறதுக்கு இடமும் கிடைக்கல, அதனால கொஞ்ச நாளைக்கு இங்க வந்து இவங்க கூட இந்த பில்டிங்ல தங்க போறதா சொல்றான். இதை கேட்டதும் 3 பேரும் முடியாது முடியாது முடியவே முடியாதுன்னு கத்துறாங்க. இது இவனோட பில்டிங் தானே, இவங்க அந்த காம்ப்ரமைஸ்க்கு ஒத்துக்கிட்டாலும் 3 நாள்ல இங்க வந்து தங்க போறதா சொல்லிட்டு போயிட்டான். நைட் உட்காந்து அக்ரிமெண்ட்டை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 7 மணிக்கு சாப்பாடு ரெடியா இருக்கணுமா, நைட்டு 10 மணில இருந்து காலையில 5 மணி வரைக்கும் சத்தமே வரக்கூடாதான். அவன் வேலைக்கு கிளம்புனதும் அவனோட ரூமை ஸ்டெர்லைஸ் பண்ணி வைக்கணுமா. இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு, ஆனா இதுக்கு மேல முடியாதுன்னு நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்க 3 பேரையும் இவனுக்கு கீழே வேலை செய்யறவங்களாவே ஆக்க பாக்குறான். நம்ம எவ்வளவு பெரிய சூனியக்காரிங்க, நம்மள என்னென்ன பண்ண சொல்றான் பாரு. அக்கா, இவனையும் பேசாம அந்த சேர்மன் மாதிரி மெமரி எல்லாம் அழிச்சிட்டு நாடு கடத்திடுவோமா அப்படின்னு சின்னப்பாட்டி கேக்குறாங்க. நீ வேற சும்மா ரெடி, நம்மளதான் முதல்ல சந்தேகப்படுவாங்க, அப்ப நீங்களே காலையில சமைச்சு கொடுங்க, என்னால எல்லாம் 7 மணிக்கு எந்திரிக்க முடியாது அப்படின்னு மாறி மாறி 2 பாட்டியும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அடுத்த நாள் ஆயிட்டு இப்பதான் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் ஒரு அடகு கடை சூனியக்காரியை பாக்குறதுக்கு வந்தால அந்த சீன் வருது. சின்ன பாட்டி இந்த சூனியக்காரியை பத்தி எவ்வளவோ எச்சரிச்சாங்க, ஆனாலும் இந்த ஹீரோயின் அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்கா. இப்ப அப்படியே எபிசோடே முடிச்சிட்டாங்க. இந்த சூனியக்காரி கிட்ட மாட்டிக்கிட்டு ஹீரோயின் என்ன ஆக போறான்றத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இதுக்கு அடுத்ததா ஹீரோயின் கூட வந்து ஒன்னா தங்கியிருந்து அவனோட கனவுல வந்த விஷயங்களை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவான். செம்ம ஃபன்னா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை பை.